பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா முஹம்மது. ஒரு யூனிவர்சிட்டி ரீசெண்டாக ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. த யங் அடல்ட்ஸ் தே ஹேட் ஹவு தே லுக். அவங்களோட அழகை பற்றி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம எந்த அளவுக்குன்னா, நான் குண்டா இருக்கிறேனா, ஒல்லியா இருக்கிறேனா, நான் கருப்பாக இருக்கிறேனா, வெள்ளையா இருக்கிறேனா, என்னோட நோஸ் எப்படி இருக்கு, என்னோட லிப்ஸ் எப்படி இருக்கு, என்னோட ஃபேஸ் கட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வருத்தப்படுறாங்க நம்ம. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான் குர்ஆன்ல, ஐ கிரியேட்டட் திஸ் ஹியூமன் வித் ஓன் மை ஹேண்ட்ஸ். அதாவது நான் ஒவ்வொரு மனுஷனையும் என்னோட கையால் நான் படைச்சிருக்கேன். அப்போ அல்லாஹ் அவனோட கையால் படைச்சிருக்கான்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அல்லாஹ் முன்னாடி அழகு தான். அல்லாஹ் நம்ம அழகை பார்க்கறது கிடையாது, அல்லாஹ் நம்ம உள்ளத்தை பார்க்கறோம். நான் அல்லாஹ் முன்னாடி என்னோட உள்ளம் எவ்வளோ பியூரா இருக்கு. இந்த அழகு இருக்கு தெரியுமா, இந்த அழகா இருக்கட்டும் சரி, இந்த உடம்பா இருக்கட்டும் சரி, ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் நம்மள மண்ணில் போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் பியூரா விரும்புறது ஹார்ட் மட்டும்தான். நம்ம ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பாயும் அவரோட நற்குணத்தால தான் அவர் ஹையஸ்ட் பொசிஷன் இருக்காரு. இப்போ கூட நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், ஹூ இஸ் த பெஸ்ட் ஹியூமன் அரௌண்ட் த வேர்ல்ட், இட் வில் பாப் அப் ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா, அவரோட நற்குணங்கள் அந்த மாதிரி இருக்கு. நம்ம உலகத்தோட மக்களுக்காக வாழவே கூடாது. அவன் என்ன வேணா சொல்லிவிட்டோம், டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. எனக்கு முக்கியமானது என்னோட உள்ளம். ஏன்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தோட அடிப்படையில் தான் சொர்க்கத்தை கொடுப்பானே தவிர என்னோட அழகோட அடிப்படையில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கவே மாட்டான். நான் எப்படி இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறேன். நான் குண்டாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறேன். நான் ஒல்லியாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறேன். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறேன். நான் வெள்ளையாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். எனக்கு எனக்கு ஓன் கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு வேணும். நான் எப்படி இருந்தாலும் நான் எனக்கு அழகாக இருக்கேன். அவன் என்ன வேணும் சொல்லட்டும். இங்கே இருக்கிற மக்கள் என்ன தாழ்த்தி பார்ப்பாங்களே தவிர உயர்த்தி பார்க்க மாட்டாங்க. பட் என்ன நான் உயர்த்தி பார்க்கணும் அல்லாஹ் முன்னாடி. அல்லாஹ் என்னோட உள்ளத்த அடிப்படையில் தான் எனக்கு சொர்க்கத்து கொடுப்பான்னு. ஸோ நம்ம உள்ளத்தோட அடிப்படையில் வாழுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.